வணக்கம். இந்த பதிவில் நம்ம சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கேள்வி பாருங்க. சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் மகாத்மா ஜோதிபா புலே அவர்கள் தான். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பூனாவை சேர்ந்தவர். இவரும் இவருடைய மனைவி சாவித்திரிபாய் புலே அவர்களும் சேர்ந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை பூனாவில் நிறுவியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பள்ளியையும் விவசாயிகளுக்கான இரவு நேர பள்ளியும் இந்த ஜோதிபா புலே அவர்கள் நடத்தியிருப்பார். சரிங்களா? 1851 பெண்களுக்கான பள்ளி, 1852 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பள்ளியை நிறுவியிருப்பாங்க. சில இடங்கள்ல பெண்களுக்கான முதல் பள்ளி 1848 சாவித்திரிபாய் பூலே மற்றும் ஜோதிபாய் பூலே அவர்களால் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. நம்ம இரண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். இவர் 1872 குலாம் கிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நூலை வெளியிடுறாரு. அந்த குலாம் கிரி என்பதனுடைய பொருள் அடிமைத்தனம். அந்த நூல் வெளியிட்ட அடுத்த வருஷம் 1873 தான் இந்த சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தாரு. இவர் தான் மகாராஷ்டிரா பகுதியில் பிராமணர் அல்லாத இயக்கம் தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் இந்த ஜோதிபா பூலே அவர்கள். சரிங்களா? ஆப்ஷன் பியில் இருக்கார் பார்த்தீங்களா, நாராயணகுரு. 1903 ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாரு. ஈழவ மக்களுக்காக இவர் அவருடைய பங்களிப்புகளை செய்திருப்பார். சரிங்களா? ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் கேரளாவில் பிறந்தவர். அடுத்து ஆப்ஷன் சியில் பாருங்க, ராமலிங்க அடிகள். இவர் நமக்கு தெரியும், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் மருதூர்ல பிறந்திருப்பாரு. 1865 சமரச சன்மார்க்க சுத்த சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 1866 தென்னிந்தியாவில் ஒரு பஞ்சம், அதாவது ஒடிசாவில் 1966 ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு 1.5 மில்லியன் மக்கள் இருந்திருப்பாங்க. அதன் காரணமாக அனைவருக்கும் உணவு தரக்கூடிய சத்திய தர்மசாலையை இவர் துவங்கியிருப்பார். நன்றி.